உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது வந்து பார்த்திங்கன்னா, இம்மார்ட்டல் ரூலர் பற்றி நான் நிறையா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஆனால் இந்த வீடியோவில் வந்து இந்த இம்மார்ட்டல் ரூலர் பற்றி தேடல் இருக்கவங்க, இம்மார்ட்டல் ரூலர் வந்து ஃபாலோவர்ஸ் இவங்க மட்டும் பாருங்கள். நெகட்டிவ் கமெண்ட் கொடுக்குறவங்களாம் பார்த்துட்டு நீங்கள் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுக்க வேண்டாம். நீங்கள் கொடுத்தாலும் ஒரு நிமிஷத்தில் அழிச்சிடுவோம். அதனால் ஒன்றும் நான் வருத்தப்பட போகிறது கிடையாது. 3 வருஷமாக இந்த வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உங்களுடைய நியாயமான கமெண்ட்டுகளுக்கு பதில் கொடுக்கலாம். சும்மா அந்த கலாய்ச்சிட்டு கமெண்ட் பண்ணோம்னா அதை பற்றி நான் 1% கூட வருத்தப்பட மாட்டேன். ரிமூவ் பண்ணிட்டு போய்ங்க, அவ்வளோதான். சரிங்களா? வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அறம்பாடி சித்தர் பாடலை பற்றி வீடியோ போட்டாங்க நிறையா பேர். ஆனால் அறம்பாடி சித்தர் பாடல் பற்றி வீடியோ போட்டவங்களுக்கெல்லாம் ஆபத்து வந்துருச்சு, அப்படி வச்சுக்கிறோம். அப்புறம் ரீசெண்டாக இப்போ வந்து பார்த்தோம்னா, அறம்பாடி சித்தர் பாடலை பற்றி ஒருத்தர் வீடியோ போட்டார், அந்த சத்திய புதல்வன்ற யூடியூப் சேனலில். அவங்க சேனலில் வந்து திடீர்னு நேற்று யாரோ ஹேக் பண்ணிட்டாங்க. அந்த வீடியோஸ் எல்லாம் உள்ளே போய் பார்க்குறேன், எதுவுமே வரல. சரி, நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் இல்லை, சேனல் ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ அவங்க வீடியோவே போடுறதில்ல, நிறுத்திட்டாங்க. இனி எனக்கு தெரிஞ்சு அவங்க வீடியோ போடுறது சிரமம்னு நினைக்கிறேன். ஸோ எதனால் இந்த மாதிரி ஹேக் பண்ணாங்க, என்ன நடந்துச்சுன்னு தெரில. ஒருவேளை மற்ற யூடியூப் சேனல்ஸ்காரங்க யாராவது ஏதாவது பண்ணிட்டாங்களா, இல்லைன்னா அவங்க ஏதாவது அதர் ஸ்டேட்டுக்கெலாம் அந்த லிங்க்கை கொடுத்துருக்காங்க போல. இந்த யூடியூப்பில் இவங்க பேசுகிறாங்க இல்லையா, அறம்பாடி சித்தர் பாடலை பற்றி, அந்த லிங்க்கெல்லாம் அதர் ஸ்டேட்டுக்கெலாம் லிங்க் கொடுத்துருக்காங்க. அந்த வீடியோ லிங்க்லாம் வெளியில் கொடுத்துருக்காங்க யாராருக்கோ. ஸோ அவங்க எதுவும் ஹேக் பண்ணிட்டாங்களா என்னன்னு தெரியல, இல்லைன்னா எதிரிகள் ஏதாவது ஹேக் பண்ணுறாங்களான்னு தெரியல. ஸோ பார்க்கணும். ஸோ இப்போ இந்த அறம்பாடி சித்தர் பாடலை பற்றி பேசுகிறவங்களோ, இந்த இம்மார்ட்டலை பற்றி பேசுகிறவங்களுக்கோ இந்த மாதிரி சேனல்லாம் ஹேக் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. இந்தியா ஃபியூச்சர் சேனல் கூட அவங்க அப்படி தான் சொல்லியிருந்தாங்க, சேனல்லாம் ஹேக் பண்ணிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஆனால் எனக்கெலாம் இது வரைக்கும் நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தான் நிறையா வந்திருக்கு. அந்த மாதிரி எதுவும் நடக்கலை. அது வரைக்கும் நடக்காத வரைக்கும் சந்தோஷம். ஆமாம், நிம்மதியாக நான் பாட்டுக்கு ஒரு வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு சேனலில் பேசினேன், அந்த சேனலில் வீடியோ போட்டேன், உலக அழைப்புறன் தமிழன்னு. அந்த சேனல் வந்து நான் ஒரு மொபைல் வச்சுருந்தேன், அந்த மொபைல் ஃபால்ட் ஆயிடுச்சு. அதில் தான் அந்த மெயில் ஐடி இருந்துச்சு. அந்த மெயில் ஐடி பாஸ்வேர்டு இல்லைன்றனால அந்த சேனல் என்னால் அந்த மெயில் ஐடியை ரெக்கவர் பண்ணி எடுக்க முடியல. ஸோ அந்த சேனலில் என்னால் வீடியோ போட முடியல. அந்த மொபைல் அது சரி பண்ணலான்னு எவ்வளோ ட்ரை பண்ணாலும் முடியலை. அதில் மெயினான ஒரு இது போயிடுச்சு, ஒரு மெயின் இது ஒன்று போச்சு, அது கிடைக்காதுன்ட்டாங்க. அது ஹானர் மொபைல். அதனால தான் அந்த சேனல் நான் யூஸ் பண்ண முடியாமல் புது சேனல், இந்த சேனல் ஆரம்பித்தேன். வெறும் 36 சப்ஸ்கிரைபரில் ஆரம்பித்தேன் இந்த சேனல். 2023 ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் இப்போ பரவாயில்ல, ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. இம்மார்ட்டலை பற்றி நம்ம அதிகமாக பேசிகிட்டு இருக்கோம். ஏன்னா இப்போதைக்கு இம்மார்ட்டல் வந்துருவார் இந்த வருஷன்றனால இதை பற்றி அதிகமாக பேசுகிறோம். நீ அடுத்த வருஷம்லாம் வேறு ஏதாவது டாபிக்கு போயிட முடியாது. ஏன்னா இதையே உட்காந்து பேசிட்டு இருந்த வருஷ கணக்காக. ஸோ அப்போ இந்த ஆண்டுக்குள்ளே இம்மார்ட்டலோட வெளிப்பட வேண்டும் அப்படின்றது நான் ஆரம்பத்தில் சொன்னது மாதிரி வெளிப்படணும். இல்லைன்னா பேசாமல் வேறு டாப்பிக்கில் பேசிட்டு போயிட வேண்டியதான். அப்போ தேவையில்லாத வீடியோஸை என்ன பண்ணணும் அப்படின்றது பின்னாடி பார்த்துக்கலாம். ஆனால் இப்போ டிக்சன்ஸில் போட்டது மாதிரி, நார்ஸ்ட்ராடமஸ் ப்ரிடிக்ஷனில் போட்டது மாதிரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2025 நம்ம எதை வச்சு சொன்னோம்னா 500 ஆண்டுகளுக்கு மேலாக அவரை தேடுவாங்கன்றாங்க. 1503ஆம் வருஷம்தான் நார்ஸ்ட்ராடமஸ் தீர்க்க தரிசனத்தை வந்து எழுதுறாரு. சரிங்களா? அப்போ வந்து 500 ஆண்டுகளுக்கு மேலாக அவரை தேடுவாங்கங்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஆண்டு தான் வருது. இப்போ வந்து 2025ன்றது 500 ஆண்டுகளுக்கு மேலே வந்துடுது. அந்த டயத்தில் தான் வெளிப்படுறதுக்கான இது இருக்குது. ஏன்னா இந்த டயத்தில் தான் நிறைய உலகம் முழுக்க ஒரு பிரச்சனைகள் நடக்குது. வைரஸோ, ஒரு போர், இஸ்ரேல் ஈரான் போர், ரஷ்யா உக்ரைன் போர், இந்த மாதிரி அடுத்து கூட ரஷ்யாவுக்கும் இஸ்ரேலுக்கும் கூட போர் வரலாம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. இஸ்ரேல் ஈரான் போரே பெரிய அளவில் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ரஷ்யாவும் என்ட்ராச்சு. இந்த மாதிரிலாம் நடக்கும்போது இது இஸ்ரேல் ஈரான் போர்ன்றது என்னை கேட்டால் அதில் நான் ஒன்றும் பெருசாக நடுநிலையாக நம்ம இருந்துட்டு போகிறது நல்லது. அது அவங்களுக்குள்ள நடக்கிற பிரச்சனை. அது வந்து நம்ம நாட்டு இதுக்கே கலாச்சாரத்துக்கு அது ஒத்தே வராது. அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து அண்ணன் தம்பி பிரச்சனை மாதிரி தான். இந்த இடம் யாருக்கு சொந்தம், அந்த இடம் யாருக்கு சொந்தம், அவங்களுக்குள்ள இந்த சர்ச் யாருக்கு சொந்தம், அந்த கோயில், அது 3 மதம் சம்மந்தப்பட்ட ஒரு ஆலயம் ஒன்று இருக்குது. அதில் 3 மதத்தை சார்ந்தவங்க வழிபாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதை பற்றி கூட எனக்கு நிறைய பேர் விளக்கம் கொடுத்துருக்காங்க. நான் சொல்லிட்டேன், எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, விட்டுருங்கன்றேன். ஏன்னா அதெல்லாம் நம்ம வந்து அது வெளிநாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அது வந்து அங்கே நடக்கக்கூடிய பிரச்சனைகள். ஆமாம், அது வந்து ஆதியில் வந்து அது யார் அந்த இது அவங்களுக்கு சொந்தமோ அதை எப்படி மீட்கணுமோ அவங்க இறைத்திட்டத்தின்படி மீட்டுக்குறாங்க. அப்படி இருக்குது. இதில் நம்ம எந்த நாட்டுக்கு ஆதரவு, நேற்று என்கிட்ட கூட ஒருத்தவங்க கேட்டாங்க. அதனால தான் சொல்கிறேன், ஈரான் பக்கமா இஸ்ரேல் பக்கமாக கேட்டாங்க. எனக்கு இஸ்ரேலையும் பிடிக்கும், ஈரானையும் பிடிக்கும். போதுமா? ரஷ்யாவையும் பிடிக்கும், இஸ்ரேலையும் பிடிக்கும். இப்போ நம்ம யாரை விட்டு கொடுக்க முடியும்? ரஷ்யாவையும் பிடிக்கும், இஸ்ரேலையும் பிடிக்கும். இஸ்ரேல் மக்களும் நல்லவங்க தான். ஆனால் அவங்க வந்து ஏதோ ஒரு திட்டத்தின்படி அவங்க ஏதோ ஒரு இது பண்ணிக்கிறாங்க. தேவையில்லாத யுத்தம் அப்படின்னு சொல்லலாம் இதை வந்து. இல்லை, இறை திட்டத்தின்படி அவங்க சண்டை போடுறதா போட்டுக்கிட்டு இதில் நம்ம நடுநிலையாக இருந்துட்டு போகிறதா நமக்கு பெஸ்ட்டு.
இந்தியா கூட அப்படி தான் நடுநிலையாக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எந்த நாட்டுக்கு ஆதரவு கேட்டால் அப்படி தான் சொல்ல முடியும். நடுநிலையாக நம்ம இருந்துட்டு போகிறது பெஸ்ட். நமக்கு அதை பற்றி முழுசாக தெரியாது, அதை பற்றி நமக்கு தேவையும் இல்லை. நம்ம நாட்டில் நமக்கு என்ன இருக்குது அதை பார்த்துட்டு போயிட்டே இருக்கோம். இதில் வந்து தேவையில்லாமல் அங்கே பிரச்சனை நடந்துச்சுன்னா அதை எல்லா மீடியாவும் பெருசாக ஃபோக்கஸ் பண்ணி காட்டுறீங்கல்ல. அதுக்கு கீழே பார்த்தோம்னா சில பேர் இஸ்ரேலுக்கு ஆதரவுன்றாங்க, சில பேர் ஈரானுக்கு ஆதரவுன்றாங்க. எதுக்கு தேவையில்லையே. அவங்களுக்குள்ள ஒரு முடிவு வரட்டுமே. எனக்கு கேட்டால் 2 பேருக்கு சண்டை நடக்குதுன்னு வச்சுக்குவோம். 2 பேருக்கு சண்டை நடக்குது, சும்மா நார்மல் பர்சன் 2 பேருக்கு சண்டை நடக்குதுன்னா 2 பேரும் எவ்வளோ நேரம் சண்டை போடுவாங்க? எனர்ஜி இருக்கிற வரைக்கும் சண்டை போடுவாங்க. அப்புறம் போய் 2 பேரும் ஒரு சேரில் உட்காந்துக்குவாங்க. அது மாதிரி தான் இஸ்ரேலும் ஈரானும் எனர்ஜி இருக்கிற வரைக்கும் அடிக்கும். எனர்ஜினா ஆயுதம் இருக்கிற வரைக்கும் மாறி மாறி மோதிக்கிட்டே இருப்பாங்க. ஆயுதம் இல்லாட்டி பக்கத்து நாட்டில் வாங்கி வாங்கி மோதுவாங்க. எவ்வளோ நாள் மோதுவாங்க? இஞ்சி போனால் ஒரு 6 மாதம், அப்புறம் டிசம்பர் மாதம் இல்லாட்டா ஒரு 2-3 மாதத்துலேயே ஒரு முடிவுக்கு வந்துடும். அதிகபட்சம் 2 மாதம் தான். 2 மாதத்துல ஒரு முடிவுக்கு வந்து ஒரு சமாதான உடன்படிக்கையில் போய் சைன் பண்ணுவாங்க. அடுத்து அமெரிக்கா ஏதாவது சொல்லும், அப்போ சமாதான உடன்படிக்கையில் சைன் பண்ணுவாங்க, போர் நின்றும். இதை முதலே யோசிச்சு அமைதி பேச்சுவார்த்தை வெளியே போயிட வேண்டியான எதுக்கு தேவையில்லாமல் ஒருத்தர் நான் பெருசா நீ பெருசான்னு மோதிக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு வந்து அந்த அளவுக்கு தேவையில்லாதது அப்படின்றோம். ஸோ இப்போ வரக்கூடிய இம்மாட்டருளருமே அவர் வெளியில் வந்துட்டாருன்னா இந்த போர் உலகம் முழுக்க நடந்துகிட்டு இருக்க போர் அப்படி நின்றுன்றாங்க. ஏன்னா அவர் ஒரு அமைதி பாதையை தான் காட்டுவார் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. ஸோ அதெல்லாம் நமக்கு வந்து இந்த 2025க்குள்ளே இம்மாற்றல் வெளியே வந்த பின்னாடி தான் தெரியும். இதில் வந்து ஆரம்பாடி சித்தர் பாடல் படி நான் தான் நிறைய பேர் சொல்லிக்கிறாங்க. இந்த வீடியோ போட்டாங்க இல்லையா, அவங்க யார் சத்யா புதல் யூடியூப் சேனல், அவங்களும் கூட தன்னை இம்மாற்றல்னு உணர்ந்திருப்பாங்க போல. அதனால தான் தனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோ அப்படின்னு நினச்சிட்டு தான் அவங்க ஒருவேளை அவங்க சேனலை ஹேக் பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து வீடியோ போடாமல் கூட இருக்கலாம். அதை பற்றி நம்ம பெருசாக பேசணும், விட்டுருங்க. ஆமாம், நிறைய பேர் இப்படி தன்னை இம்மாற்றலுடன் சொல்லி பாடலில் இருக்கிறதுபடி தானா இருக்குமோ அப்படின்னு நினச்சிக்கிறாங்க நிறையா பேர். அவரை நான் குறிப்பிட்டு சொல்லலை, நிறையா பேர் ஆரம்பாடி சித்தர் பாடல் மாதிரி தனக்கு இருக்குன்னு சொல்லி கல்கித்துறை, சாந்தன் சாம்ராஜ் இப்படி சொன்னாங்க. நாங்களாம் எவ்வளோ ஃபோன் பண்ணி சொன்னோம், நீங்கள் கிடையாதுன்னு நான்லாம் டேரெக்டாகவே சொல்லியிருக்கேன் மெசேஜ் பண்ணி. சாந்தன் சாம்ராஜ்லாம் அவங்க நம்பலை. கடைசியில் வந்து பார்த்தா அவங்கள வந்து ஒரு கருப்பாற்றல் ஆபத்தில் சிக்க வச்சிருச்சு. இப்போ இம்மாற்றலுடன் நானும் வீடியோ போடுறது இன்னும் கொஞ்ச நாள் நிறுத்துறது நல்லதுன்னு நினைக்கிறேன். நான் தான் இம்மாற்றலுடன் நான் நிறைய வீடியோவில் சொல்லிக்கிட்டு இருக்கேன். பட் ஆனால் ஏதோ ஒரு லக்கில் வந்து நம்ம வந்து நான் வந்து இறை துணை இருக்குது எனக்கு. வந்து லக்குன்னுலாம் சொல்லக்கூடாது, இறை ஆற்றல், இறை துணை எனக்கு இருக்குது. சிவன் முருகனை என் கூட நிற்கிறாங்க. அதனால எனக்கு ஒன்றும் ஆகுறது இல்லை. நான் போட்டு எல்லாத்தையும் போட்டு நான் தான் திட்டிக்கிட்டு இருப்பேன். எனக்கு எந்த பிரச்சனையும் வந்ததில்லை, வரவும் வராது. அது முருகன் இருக்கார், நம்ம என் கூட முருகன் இருக்காரு, சிவன் இருக்காரு, சித்தர்கள் இருக்காங்க. அப்போ உங்கள் கூட இல்லையானா இருப்பார். ஆனால் இம்மாற்றல்னு சொல்கிறவங்களுக்கு ஆபத்து வந்ததில்லை, அதுக்கு சொல்கிறேன். சொல்கிறவங்க கொஞ்சம் இறை ஆற்றலோடு சொன்னாங்கன்னா நல்லாயிருக்கும். சும்மா ஏதோ வெறுமணியாக சொன்னாங்கன்னா அப்போ அவங்க ஆபத்தில் தான் மாட்டுவாங்க. அதுக்கு தான் சொல்ல வரேன். அதனால் எல்லாருமே நான் தான் நினச்சிக்கிட்டு வாழ்க்கையை அழிச்சிடாதீங்கன்னு சொல்லிக்கிறேன். நான் பல தடவை சொல்லியிருக்கேன். அது யாராவது ஒருத்தராக தான் இருக்க முடியும். அவருக்கு கீழே வேணால் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் பண்ணால் மற்றவங்க ரெடி ஆகிக்கலாம். ஸோ இப்போ இம்மாற்றலில் நான் தான் இனிமேலாவது சொல்லாமல் எல்லாரும் யாராவது ஒருத்தர் வர போகிறாங்க, சரி நமக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக மற்றவங்க அப்படியே தங்களுடைய பணிகள், தங்களுடைய வேலையை பார்க்குறது, குடும்பத்தை கவனிக்கிறது, தன் குழந்தைகளை பார்க்குறது, அப்படி தங்களுடைய டைம் செலவு பண்ணாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த தேடல்லையே, இம்மாற்றல் தேடல்லையே இப்போ நிறையா பேர் பின் வாங்கியாச்சு. நிறையா பேர் பின் வாங்கிட்டாங்க. நான் ஒரு தன்னை வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கேன் இம்மாற்றருடர்னு. அப்புறம் இவங்க போடுறாங்க, நம்ம ஃபீச்சர் சென்ஸ் ஃப்ரம் காடு வீடியோ போடுறாங்க. அவங்க சொல்கிறது வந்து பார்த்தோம்னா சரி, இறை திட்டத்தின்படி ஏதாவது ஒரு அற்புதம், ஒரு அதிசயம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அதிசயம் அற்புதம் நடக்கும்போது, அதுவும் 2025 நடக்கும்னு சொல்லிட்டாங்கல்ல, அது வரைக்கும் வெயிட் பண்ணுவோமே. அது நடக்கும்போது அவங்க அந்த இறையாட்சி ஏற்படுத்த போகிறாங்க. அப்போ இறையாட்சி ஏற்படுத்தும் போது அது இறைவன் தான் இறையாட்சி ஏற்படுத்த போகிறாரு. அப்போ அந்த இறையாட்சியில் யார் யார் பங்கு பெறணும்னு இறைவன் முடிவு செய்ய போகிறாரு. அப்போ அதே மாதிரி அந்த இறை திட்டத்தின்படி அந்த அழிவில்லாத ஆட்சியாளன் யாருன்னு இறைவன் முடிவு பண்ண போகிறாரு. அப்போ அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதான். ஆனால் அதுக்காக எனக்கு திடீர்னு இறைவன் ஏதாவது உணர்த்தினார்னா நாங்கள் செய்ய வேண்டியதை செய்யத்தான் செய்வோம். அதனால தான் நான் வந்து இறைவன் உணர்த்தினபடி நான் வீடியோஸ் தொடர்ந்து போட்டுக்கிட்டு தான் இருக்கேன். திடீர்னு எனக்கு ஏதாவது இறைவன் உணர்த்தினாங்கன்னா நாங்களும் களத்தில் இறங்குவோம், அவ்வளோதான். ஆனால் நம்மகிட்ட என்ன, இறைவன் மட்டும்தான் கூட இருக்கார். மற்றபடி அவங்களுக்கு இறைத்திட்டம் கொடுக்கப்பட்டுக்கின்றாங்க. எங்களுக்கு இறைத்திட்டம்ன்றது நான் ஆரம்பத்தில் வீடியோ போட்டேன். எல்லோரும் வீடியோஸ் பார்க்குறீங்க, கமெண்ட் பண்ணுறீங்க. நிறைய பேர் நம்ம சேனல்ஸ் பார்க்குறாங்க, பாஞ்சாசன்யம் பார்க்குறாங்க, இந்தியா ஃபியூச்சர் பார்க்குறாங்க. ஸோ அவங்களுக்கும் ஒவ்வொரு இது வரும்போது எனக்கு தெரிஞ்சு இந்த பாஞ்சாசன்யம், இந்தியா ஃபியூச்சர், மக்கள் சேனல் தமிழா அப்படி எல்லாரும் ஒரே நேர்கோட்டில் இணைஞ்சாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். எல்லாம் ஒன்றா இணைஞ்சு இறைத்திட்டத்தின்படி பயணிக்கணும். இறைத்திட்டத்தின்படி ஒரு நல்ல சித்தர்கள் ஆட்சி அமைப்பதற்கு, இறையாட்சி அமைப்பதற்கு பயணித்தா நல்லாயிருக்கும். ஏன்னா வந்து கண்டிப்பாக ஒரு அழிவில்லாத ஆட்சியாளர் இங்கே தேவைப்படுகிறார். அதில் வந்து நான் தான் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அந்த இதில் இருக்கிறதுனால அது வந்து என்னன்றதை கொஞ்சம்
பார்த்து இது பண்ணிக்கணும். இதில் வந்து கட்சிக்காரங்க வேறு இடையில வந்து குழப்பத்தை ஏற்படுத்துகிறாங்க. அதான் நான் கூட சொல்லியிருப்பேனே, 50 வயசுக்கு மேலே இருக்கவங்களாம் இந்த இதில் வந்து ஒதுங்கிக்கங்கன்னு கட்சிக்காரங்க தான் சொன்னேன். ஏன்னா ஒரு கட்சிக்காரங்க தான் அப்படின்னு நினச்சிட்டு வந்தாங்க. 45 வயசுக்கு மேலே இருக்கவங்க அவங்கெல்லாம் வந்து தான் இல்லைன்றத உணர்ந்து இது பண்ணிக்கிட்டாங்க நல்லது. இது ஒரு சாதாரண மனுஷன் தான் இம்மாற்றலோட வரப்போறாரு. கட்சிக்காரங்களாம் வர முடியாது. இவங்க பேர் சொல்லிக்கிட்டு வருவாங்க, முக்கியமான அரசியல் பிரமுகர் பேர்லாம் சொல்லிக்கிட்டு வருவாங்க. அது வந்து நீங்கள் கட்சி ரீதியாக தான் போய்க்கணும். இதுக்கும் இம்மாற்றலுக்கும் சம்மந்தமே கிடையாது. சில பேர் இன்னொன்று சொல்லிக்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு அப்படிலாம் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா ஏடிஎம்கே ஹெல்ப் பண்ணலாம். ஏடிஎம்கேலேருந்து தான் இம்மாற்றலர் வருவார்னு சொல்கிறாங்க இல்லையா? ஏடிஎம்கேலேருந்து வருவார்ன்றதை எதை வச்சு பாடல் அப்படி போட்டிருக்கா? போடலை. ஸோ ஏடிஎம்கேலேருந்து வருவார்னு சொல்லி எனக்கு மகாபலிபுரத்துலலாம் வந்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஏடிஎம்கேலேருந்து தான் இம்மாற்றலர் ஏடிஎம்கேக்குள்ளே இருக்காருனாங்க. அது எப்படி சொல்ல முடியும்? எந்த பாடலையும் அப்படி போடவே இல்லை. ஏடிஎம்கே தேவை என்றால் இம்மாற்றலர் ஆக்கிரமிப்பு செய்து கொள்வார், அவ்வளோதான். ஏடிஎம்கே ஒருவேளை அது வந்து நம்ம அது இறைவன் வெளிவரட்டும் ஃபஸ்ட்டு. வரி வந்து இன்னொன்று இம்மார்டல் ரூலர் வெளிவரணும். இந்த இறை சக்தியை பெற்று, முழுமையான இறை சக்தியை பெற்று இம்மார்டல் வெளி வந்துருவார்னு 3 மாதத்தில் வருவார்னு சொல்லியிருக்காங்க. யார்? நம்ம சத்ய புதல் யூடியூப் சேனல். அவங்ககிட்ட நான் ஃபோன் பண்ணி பேசினேன். எப்படிங்க சொல்கிறீங்கன்னு கேட்டால், எனக்கு உணர்த்தப்பட்டுச்சு நான் சொன்னேன்னாரு. அவருக்கு உணர்த்தப்பட்டது, பாடல் இல்லை, அரம்பாடி சித்த பாடல் இல்லை, அப்படி எதுவுமே. ஸோ இப்போ ஏடிஎம்கேலேருந்து வருவார்னு சொல்லி எந்த நோஸ்ட்ராடமஸ் ப்ரெடிக்ஷன்லையோ கோரக்கர் ப்ரெடிக்ஷன்லையோ அரம்பாடி சித்தர் பாடலையோ ஏடிஎம்கேலேருந்து வருவார்னு ஒன்றும் போட கிடையாது. சரிங்களா? ஏடிஎம்கேலேருந்து வருவார்னு போட கிடையாது. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு கட்சியில் ஏடிஎம்கே ஒன்று, அவ்வளோதான். பட் ஏடிஎம்கே மூலியமாக வருவாரான்றது அவர் வெளியில் வந்த பின்னாடி தான் தெரியும். ஒருவேளை அவர் ஏடிஎம்கே கட்சியில் இருந்திருக்கலாம். ஏன்னா நானுமே ஏடிஎம்கே கட்சியில் இருந்திருக்கேன். ஸோ இப்போ இந்த பாடல் வீடியோ போடுறவங்க எல்லாருமே ஒருவேளை ஏடிஎம்கேல ஒரு சிலர் இருந்திருப்பாங்க, ஒரு சிலர். ஸோ இப்போ அதில் யாராவது ஒருத்தர் வரும்போது ஏடிஎம்கே வந்து அவங்கள எடுத்து பயன்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம். ஆனாலும் அவர் இறைத்திட்டத்தின்படி அவர் பிரதமர் ஆகும்போது அவர் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவார். ஏடிஎம்கே சொல்கிறதெல்லாம் கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏடிஎம்கேவோட அப்படி இறையாட்சி அமைப்பான்னா அது வந்து இறைத்திட்டத்தின்படி தான் அமைக்கப்படும். ஏடிஎம்கே கட்சி மூலியமாக அமைக்கிறாங்களான்றதுலாம் அது கற்பனையாக தான் இருக்கும், எல்லாம் மாயையாக தான் தோணும். அதெல்லாம் வெளியில் இம்மாற்றல் வந்த பின்னாடி தான் இறையாட்சி எப்படி அமைப்பார்கள், இறைத்திட்டத்தின்படி அமைக்கணும் இறையாட்சி வந்து. இப்போ இருக்க ஆட்சியாளர்கள் வந்து நிறையா கோயிலுக்கெல்லாம் செலவு பண்ணுறாங்க, கும்பாபிஷேகம்லாம் பண்ணுறாங்க, எல்லா கோயிலையும் பண்ணுறாங்க. பட் பாரம்பரிய கோயில்களெல்லாம் இருக்கக்கூடிய விஷயங்கள் நிறையா வந்து நம்ம ஐஜி பொன்மாணிக்கவேல் இருக்கார்ல, அவர் கூட சொல்லியிருக்காரு, பாரம்பரியமாக இன்னைக்கு எல்லா கோயில்களையும் அந்த இது நம்ம இதெல்லாம் வாசிப்பாங்க. அந்த இதெல்லாம் கோயிலில் வந்து தஞ்சாவூர் இந்த மாதிரி முக்கியமான பெரிய பெரிய டெம்பிள்ஸ்லாம் பார்த்தோம்னா அந்த இறைவனுக்கு பாடல் பாடும்போது இதெல்லாம் வாசிப்பாங்க, நாதஸ்வரம், அந்த இதெல்லாம். அப்போது அந்த மாதிரி இருக்கிறவங்களுடைய அந்த இதுக்கெல்லாம் அவங்களுக்கு சேலரிலாம் கொடுத்துருந்தாங்களா. இப்போ அந்த சேலரிலாம் நின்று போச்சு. அந்த மாதிரி நாதஸ்வரம் வாசிக்கிறதுல மங்களம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த நம்ம பாரம்பரியமாக வாசிக்கக்கூடியது, அந்த இதெல்லாம் வந்து இப்போ நிறைய கோயில்களில் கேன்சல் பண்ணிட்டாங்கன்றாங்க. ஸோ இப்போ இதெல்லாம் வந்து இறையாட்சியில் வந்து மீண்டும் அதெல்லாம் கொண்டுறணும். சிவன் ஆலயமா அங்கே வந்து கரெக்டாக அங்கே இறைவனுக்கு அந்த பூஜை நடக்கும்போது அந்த இது நீங்கள் பண்ணிக்கிறணும். பாரம்பரியமாக ஆதி காலத்தில் என்ன இருந்துச்சோ அதை செய்யணும். அதை செய்யாமல் அதுக்கு சேலரியை நிறுத்துறது, அறநிலையத்துறை வந்து தன் கட்டுப்பாட்டில் கோயில் எடுத்துக்கிறது. அறநிலையத்துறை வந்து தன் கட்டுப்பாட்டில் கோயில் எடுத்துக்கிறாங்க. கோயில் எடுத்துக்கிட்டு பாரம்பரியமாக இருக்கிறதெல்லாம் இது பண்ணிடுறாங்க. முதல்ல தமிழில் தான் மந்திரம் சொல்லணும். யார் சமஸ்கிருதத்தில் சொல்லணும், யார் சொன்னது? சமஸ்கிருதத்தில் வந்து இறையாட்சி அமல்படுத்தப்பட்ட பின்னாடி தமிழில் தான் மந்திரம் எல்லா கோயிலையும் சொல்லணும். சமஸ்கிருதத்தில் சொல்லக்கூடாது, அதெல்லாம் ஓரங்கட்டணும் சமஸ்கிருதத்தை. அந்த மாதிரி கோயில்ன்றது எல்லாத்துக்கும் பொதுவானது. ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்களுக்கு மட்டும் தான் கோயில், நாங்கள் மட்டும் தான் கருவறைக்குள்ள போகணும்னு சொல்கிறத முதல்ல மாற்றணும். இறையாட்சியில் இங்கே அனைவரும் சமம், அதுதான் கரெக்ட். அதன்படி கொண்டுறணும். அப்படி வரக்கூடிய ஒரு தலைவன் தான் அந்த இம்மார்டல் ரூலராக இருக்க முடியும். யார்? இந்த சமஸ்கிருதம் பேசுகிறவங்க ஒரு சமூகம் மட்டும்தான் அந்த இன்றைக்கி கோவிலில் கட்டுப்பாடு வச்சுருப்பாங்க. குறிப்பாக சொல்லப்போனால் சிதம்பரம் கோவில், சரிங்களா? இங்கே யாரையோ சொல்லுவாங்களே தீட்சிதர்கள்னு, அவங்க கட்டுப்பாட்டிலாம் அங்கே கோவில் இருக்குது. எல்லா கோயிலுமே இன்றைக்கி பெரிய பெரிய கோயில்கள்லாம் அவங்க கட்டுப்பாட்டில், உத்தரகோசம் மங்கியாக இருக்கட்டும், ஒன்றே அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் இருந்து வருமானம் பூரா அறநிலையத்துறைக்கு போகுது. அவங்க இஷ்டத்துக்கு செலவு பண்ணிக்கிறாங்க. அது கோயில்களுக்கு மட்டும்தான் செலவு பண்ணணும். அதை கூட கண்டித்து தான் ஜூன் 22 கூட மாநாடு போடுறாங்க, முருகன் மாநாடு. அதேமாதிரி இங்கே வந்து ஒரு சமூகத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் பூஜை செய்யணும், கருவறைக்குள்ள அவங்க மட்டும்தான் போகணும் அப்படின்ற மாதிரிலாம் சில ரூல்ஸ் இருக்குது. அதெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஆட்சி தான் இறையாட்சி. இறையாட்சியில் அனைவரும் சமம். இங்கே ஜாதி மதம் மொழி எதுவும் கிடையாது. அந்த மாதிரி ஒரு நல்லாட்சியை கொண்டு வரணும். கோயில்கள் வந்து ஆரம்பத்தில் ஆதி காலத்தில் எப்படி இருந்துச்சோ அதை மாதிரி எல்லாம் முறைப்படி நடக்க வேண்டும். அந்த மாதிரி கொண்டு வரணும். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு தமிழ் பேசக்கூடிய தலைவன் இம்மாற்றலராக வரணும். கோயில்கள்லாம் மறுசீரமைப்பு கொண்டு வரணும். ஆதி காலத்தில் இருக்கிற மாதிரி மன்னர் காலத்தில் எப்படி இருந்துச்சோ அந்த மாதிரி கொண்டு வரணும்.
அந்த மாதிரி ஒரு நியாயமாக நல்ல ஆட்சியை கொடுக்கக்கூடிய தலைவன் வந்து இம்மாற்றுள்ளார் வரணும். தமிழே தெரியாதவங்களாம் நான் தான் இம்மாற்றுள்ளா நிறைய பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் தெரியாதவங்க இவங்கெல்லாம் வந்து தோஷம் பிடிச்சி போய் பேசிக்கிட்டு இருக்கிறது. தோஷம் பிடிச்சி போய் நான் இம்மாற்றுள்ளன்னு சொல்லிக்கிட்டு பல பேர் தெரிவாங்க. ஆனால் உண்மையான இறை ஆட்சியாளன் யாருன்னு சிவனுக்கு தெரியும், முருகனுக்கு தெரியும். அவங்க வெளியில் கொண்டு வருவாங்க. சரிங்களா? நானும் கூட சொல்லியிருக்கேன் நான் தான் இம்மாற்றுள்ளன்னு. இறைவனுக்கு தெரியும், அவர் கொண்டு வருவார். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதுக்கு இடையில 1000 பேர் 1000 சொல்லலாம், 1000 மாயைகள் நடக்கலாம். ஆனால் தலைவன் வெளிவரும்போது அற்புதமா பிரம்மாண்டமா வரத்தான் போறாரு. அவருக்கு பின்னாடி தமிழர்களுடைய அந்த எழுச்சி மிக்க படை அவர் பின்னாடி வரும். வந்து இறையாட்சி அமைப்பாங்க. அதுவும் அப்படியும் அமைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு. மற்ற பேர் சொல்ற மாதிரி தான் நடக்கணும் அப்படின்லாம் எதுவுமே கிடையாது. இறை திட்டம்ன்றது இறைவனுக்கு தெரியும், சிவனுக்கு தெரியும், முருகனுக்கு தெரியும், சித்தர்களுக்கு தெரியும். அவங்க என்ன திட்டம் வச்சிருக்காங்க நமக்கு தெரியுமா? அது பிரபஞ்ச ரகசியம். அதனால அதெல்லாம் நடக்கும்போது நீங்க கண்கூட பார்க்க போறீங்க. அது வரைக்கும் எல்லாரும் பொறுமையா அமைதியா இருங்க. நான் தான் நமக்குள்ள மோதிக்கிட்டு இருக்க வேண்டாம். அது இறைவன் இறை திட்டத்தை கண்டிப்பா வெளியில கொண்டு வருவார். பிரபஞ்ச ரகசியம் ஒரு நாள் வெளிப்படும் போது இறையாட்சி அமைக்கப்படும். அது சித்தராட்சி தான் அமைக்கப்படும். முருகன் ஆட்சின்னு சொல்றோம். ஜூன் 22 கூட அந்த மாநாடெல்லாம் போடுறாங்க மதுரையில. நல்ல விஷயம், பண்ணட்டும். நல்ல ஒரு ஆட்சி, இறையாட்சி, சித்தராட்சி பூமியில அமைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் இறைவன் வந்து ஒரு திட்டம் வச்சிருப்பாரு. அதன்படி தான் நடக்கும். அப்பத்தான் அந்த இறை ஆட்சியில் வந்து யார் யார் பங்கெடுக்கணும்னு இப்போ நான் வந்து நிறைய பேர்கிட்ட பேசுகிறேன். இந்த ஃபோனில் ராதாகிருஷ்ணன் ஐயாட்ட பேசுகிறேன். அப்புறம் நான் மற்ற வாட்ஸ்அப் குழுவில் இருக்கக்கூடிய மற்ற எல்லா சேனல்காரங்கிட்டையுமே நான் இப்போ ஒருங்கிணைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஒருவேளை இப்போ எல்லா நல்லவர்களும் ஒன்றா இணைஞ்சிட்டு இருக்காங்களா, அவங்கெல்லாம் இறையாட்சியில் பங்கு பெறுவார்கள். அவ்வளோதான். இது அதுபோக கோயில் இருக்கக்கூடிய நல்ல சிவனடியார்கள் இருப்பாங்கன்னா அவங்களும் அந்த இறையாட்சியில் பங்கு பெறுவார்கள். நல்ல மனசு கொண்ட, சிந்தனை கொண்ட, நல்ல நேர்மையான தலைவர்கள் எல்லாம் ஒன்றா இணைவாங்க. இதில் வந்து நேர்மையான மனிதர்கள் எல்லாம் ஒன்றா இணைவாங்க. அவ்வளோதான். இல்லை அரசியல்வாதிகளுக்கு அந்த இறையாட்சியில் பங்கே கிடையாது. விரட்டி விட்டுற வேண்டியதான். ஊழல் பண்ணவங்களுக்கு இதில் என்ன பங்கு? அவங்கள்ட்ட இருக்க பணத்தை பிடிச்சி மக்களுக்கு சேவை செய்ய வேண்டியதான். அவ்வளோதான். சரி, நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். ஓம் நம சிவாய. திருச்சிற்றம்பலம்.